ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராவுத்தர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு நெய் ஊற்றி ரெண்டும் நல்லா சூடானதும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டு பொரிஞ்சதும் 4-5 பச்சை மிளகா கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கொடுத்து வெங்காயம் நல்லா புன்னிறமாக வர நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்து கொடுத்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்து கொடுத்து தக்காளி நல்லா வதங்கறதுக்கு வேண்டி கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்து கொடுத்து அதோட பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நமக்கு தேவையான அளவு கரம் மசாலாவும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்து கொடுத்துடலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா பொடியோட பச்சை மணமெல்லாம் மாறினதும் இது கூடவே ஒரு 1/4 லிட்டர் தயிரும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கி கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் ஆக்கி விட்டுறலாம். நம்ம ஆட் பண்ண மசாலாவெல்லாம் சிக்கனில் நல்லா பிடிச்சி வந்ததும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசிக்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 லெமனும் புழிஞ்சு மூடி கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி 10 மினிட் முன்னாடியே ஊற வச்சிருக்க ஜீரக சம்பா பிரியாணி வச்சு இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வாட்டரும் ரைஸும் ஈக்குவலாகி வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மாக்கிட்டு ஒரு மூடிக்கு மேலே வெயிட் வச்சு 5 மினிட்டுக்கு தம் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ராவுத்தர் பிரியாணி. இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ மெஷர்மெண்டோட நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல் பேஜை ஃபாலோவும் பண்ணிக்கங்க. அடுத்தது சிம்பிளான, ஹெல்த்தான, டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.